அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவை 10 வயது சிறுமியுடைய அந்த மரணத்தை குறித்து தான் பேச போகிறேன். ஸோ பொதுவாகவே இந்த சிறு குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள், இந்த மாதிரி வன்கொடுமைகள் எல்லாமே யாரால் நடக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தா, அதில் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு தெரிந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் குழந்தைகளுக்கு நெருக்கமானவங்க தான் இந்த விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து எல்லா ஆண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறு குழந்தைகள் பாலியல் தொல்லைக்குள்ளாக பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மரணங்கள் சம்பவித்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோவை 10 வயது சிறுமியும் பார்த்திங்கன்னா வெளியே விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். கடைக்கு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பலை. வீட்டுக்கு திரும்பாதனால பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போய் அந்த கடையில் போய் விசாரிக்கும் பொழுது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்த்திக்ன்றவர் வந்து அவரோட 2 வீலரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து பயந்து போய் அந்த நபரை வந்து கேட்டிருக்காங்க. அந்த நபர் வந்து குழந்தைய நான் தான் கூட்டிகிட்டு போனேன், ஆனால் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகி சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உடனே போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இந்த தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்துகிறாங்க. விசாரிக்கும் பொழுது இந்த கார்த்திக்ன்றவர் சொன்னேன் இல்லைங்களா, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைய காணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, வாங்க நானும் உங்களோட தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் வந்து குழந்தைய தேடுற மாதிரி எல்லார் கூடயும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இவரும் வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து குழந்தைய தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து போலீஸ் விசாரணையை மேற்கொள்கிறாங்க. போலீஸ் விசாரணையில் இந்த கார்த்திக் அப்படின்றவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கார்த்திக் அவரை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போது பல திடுக்கிடும் தகவல்களை அவர் அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் தான் வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்களுக்கு நிறைய கிடச்சிருது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தைய நீ என்ன பண்ண அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி நான் இங்கே குன்னம்பாளையம் லேக்கில் வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் நான் வந்து கொன்னுட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் அந்த குழந்தையுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே பெற்றோர்கள், அவங்க உறவினர்கள், அந்த அக்கம் பக்கம் வீட்டார்கள்லாம் சேர்ந்து போய் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம முதல்வர் சிஎம் விஜய் சார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம், கூடிய விரைவில் நாங்கள் வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாங்க. அதை ஒரு நம்பிக்கையாக வச்சு அவங்க வந்து பாடியை வாங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்க அந்த பொண்ணுடைய அந்த சிறுமியுடைய உடல் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க பார்த்ததில் நிறைய காயங்களும் கீறல்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கூட உடந்தையாக இருந்தவர் மோகன்ராஜ். ஸோ கார்த்திக், மோகன்ராஜ் இவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முதல்வர் அவர்களுடைய சிஎம்ஓ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் அவங்க வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. அதில் வந்து கண்டிப்பாக அவரும் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி மக்கள் எல்லாம் கலைஞ்சு சென்று அந்த சிறுமியுடைய உடலை வாங்கி இது பண்ணுறாங்க. போக்சோ கேஸில் இவங்க 2 பேரையும் சிறையில் அடைப்பாங்க கூடிய விரைவில் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்டனைகள் தீவிரமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடியுது. ஸோ இது மூலமாக, இந்த இன்சிடெண்ட் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சிறு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட யார் அன்பா கொஞ்சம் பேசினாலோ, இல்லன்னா கொஞ்சம் நல்லா பேசினாலோ அவங்கள நம்பிடுறாங்க. ஸோ பெற்றோர்களாகிய நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு எது சரி, எது தவறு அப்படின்ற விஷயங்கள நம்ம கத்துக் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு அ அந்த மாதிரி அ என்ன அந்த அறிவு தேவைகள வந்து நம்ம கரெக்ட்டான விஷயங்கள நம்ம குடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காம, முதல் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் உருவாகணும் அப்படின்றத வந்து நான் வந்து இத சொல்லணும்னு நெனச்சு தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ நெறைய பேர் என்னோட சேனல் பார்க்குறீங்க. ஸோ ஐ வுட் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் த வீடியோ. நீங்க வந்து தெரிஞ்சவங்களுக்கு என்னோட சேனல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.